Hey Damis, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆயிஷா பிடிஎஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்டு. இன்னிலேருந்து நம்ம ஜங்குக்காக்கு ஒரு எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெட்லி அப்சஷன் மாஃபியாஸ் பேபி டால். கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒப்சஸ்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்கள் இந்த எஃப்எஃப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா டேட்டிங் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப் வந்து வச்சுருக்கீங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அப்பா தான், அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துருப்பாங்க. ஸோ அப்பா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் காலேஜ் முடிக்கவும் அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. இப்போ உங்களுக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நீங்கள் ஃப்ளவர் ஷாப் வச்சுருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக்கை பார்த்தா அவன் பெரிய மாஃபியா. அவனை பார்த்து பயப்படாத ஆளுங்களே கிடையாது. அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது பிடிச்சது தான். அவன்கிட்டேருந்து அந்த விஷயம் போகுதுன்னா சத்தியமாக அவனால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த பொருள் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். ஒரு வேளை அதை போகணுன்னு நினச்சா மொத்தமாக போயிடணும், அது இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு விஷயத்து மேலேயோ இல்லை யார் மேலேயோ தான் ஆசைப்பட்டுட்டானா அவனுக்கு வேணும். அவங்க இல்லைன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம ஜங்குக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சத்தை நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம்டா. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஐஷும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து அந்த ஃப்ளவர் ஷாப் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் காலையில் எழுந்துச்சி ரெடியாகிட்டு இருக்கீங்க. ஐஷு வந்து தூங்கிட்டு இருக்கான். ஐஷு, ஐஷோ, ஏன் சரி டைம் ஆச்சு. மச்சான் மச்சான் நான் வரலடி, செருப்பு பிஞ்சிரும். நான் வரல, வேலைக்கு போகணும். இன்னைக்கு மட்டும் நீ போய் கடையை பார்த்துக்கிறியா? உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறது? சரி ஏஞ்சிட்டு நீ வர. ஏஞ்சிட்டா? சரி வரேன் போ அப்படின்ற மாதிரி அவள் திரும்பி படுத்து தூங்குறா. இந்த சனியை இந்த ஜென்மத்தை இருந்தாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு வெளியே போயிட்டு கடற்கடன்னு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. குக் பண்ணி முடிச்சுட்டு ஐஷு, நான் சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுட்டு மறுபடியே கிளம்பி வா. புரியுது புரியுது அப்படின்ற மாதிரி அவள் தூங்கிட்டு இருக்கா. ஐயோ இதெல்லாம் எப்படி உருப்பட போதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே வந்து கீழே போயிட்டு உங்களோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. அழகாக இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. எந்த பக்கம் ஜங்குக்கை பார்த்தான். அவன் மார்னிங் ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். கோட் ஷூட்லாம் போட்டுட்டு செம்ம மாசாக இருக்கான். அப்படியே இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு சோஃபாவில் வந்து உட்காரான். அவனோட பிஏ வந்து பார்த்துட்டு, சார் இன்னைக்கு நமக்கு சரக்கு வரதா இருந்துச்சு. அது வரல சார். வரலையா? என்ன சொல்கிற? ஆமாம் சார், சரக்கு வரல. எங்கே போச்சு? தெரியல சார், அது நம்ம ஆப்போசிட் கேங்காக இருக்கும்னு தோணுது. சரக்கு வராத வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் சாரி சார். சாரி கிட்டே எல்லாம் சரியாயிடுமா காய் அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். அவர் அப்படியே வந்து தலை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து முன்னாடி போகிறான். இவரும் பயந்துக்கிட்டே பின்னாடி போகிறாரு. காரில் ஏறி அப்படியே வந்து கிளம்புறாங்க. இந்த சைடு உங்களை பார்த்தா அப்படியே போயிட்டான். டிராஃபிக்கில் மாட்டிக்கிறீங்க. போச்சு டிராஃபிக்கா? செத்தேன். ஐயோ கடையை வேறு போய் திறக்கணுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீங்க. பக்கத்தில் தான் ஜங்கு கூட காரம் இருந்திருக்கும். அவன் ஏதோ டென்ஷனாக வந்து இருந்துருப்பான். அப்படியே ஜன்னல் சைடு பார்த்தா நீங்கள் தான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் ஹேர்லாம் அப்படியே காற்றுல பறக்குது. உங்கள் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பீங்க பின்னாடி, ஒரு பேஸ்கெட் மாதிரி. அது வேறு இருக்குது. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டுருக்கான் உங்களை. நீங்கள் அப்படியே அந்த கண்ணாடி பார்க்குறீங்க. அந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னா, உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாது, பட் வெளியே இருக்கிறது நல்லாவே உள்ளே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஹேரெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்ருக்கீங்க டிராஃபிக்கில் உட்காந்துட்டு. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். அவன் லைட்டாக ஸ்மோக் வேறு பண்ணுறான். நீங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டின அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்பா முடிஞ்சிச்சா? அப்பா சிக்னல் வேறு போட்டுகிட்டே இருக்கான். சி கருமம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஜங்குக்கு அப்படியே போகிறவங்களே பார்த்துட்ருக்கான். இந்த சைடு காய். சார் சார் அது நம்மளோட ஆப்போசிட் கேங்கோட வேலை தான் சார். ஓ நேராக அவன் இடத்துக்கே போகலாம். அண்ணா சார் போகலான்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு கார் ஓட்டிகிட்ருக்கான். அவனுக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. உங்கள் பின்னாடி வரணும்னு தோணுது. பட் இப்போ அவனுக்கு அவனோட வேலை முக்கியம். ஸோ அப்படியே அவனும் போய்ட்றான். நீங்கள் அப்படியே கடைக்கு போய்ட்டு ஷாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் வந்து வாட்டர் ஊற்றிட்டுருக்கீங்க. அப்போது கடைக்கே வந்து தயாங் உள்ளே வரான். நீங்கள் பார்த்துட்டு, என்ன தயாங் அதுக்குள்ளே வந்துட்ட? அது ஒன்றும் இல்லடி, சும்மா தான்.
ஆஹா, ஆனால் ஐஷு வரலையே. அந்த நாய் வராதுன்னு தெரியும். அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிக்கிறீங்க. அடிச்சி நீ வேற போ. நான் எப்போவுமே இப்படி தானே தான் வாங்கியிருப்பேன். அது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவன் உங்கள் ஷோல்டரில் கை போடுறான். நீங்கள் அப்படியே வேலை செய்ய விட தயான். சரி ஓகேம்மா நான் கை எடுத்துட்டேன். இதுவே ஐஷுவாக இருந்தால் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டே திருவீங்க. ஏதாவது தப்பு தப்பாக பேசாதுடா, யாராவது கேட்டாங்கன்னா ரொம்ப தப்பாக நினச்சிப்பாங்க. அடி போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போய் உட்காந்துக்கிறான். இங்கே வரல ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல. அதெல்லாம் முடியாதுப்பா, நீங்கள் எனக்கு என்ன கொடுத்துருக்க கல்லாப்பெட்டியில் உட்கார வேலை, அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஏண்டா இந்த 4 பூ விற்கிறதுக்கு உனக்கு கல்லாப்பெட்டியா? முன்னாடி நம்ம ஃப்ளவர் ஷாப்பை பற்றி நீ எப்படி பேசலாமா? இதெல்லாம் அடுக்குமா ஒயன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு ஆமாம் ஆமாம் அடுக்காது தான், நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொக்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் உட்காந்து பார்த்துட்ருக்கான். என்ன தயம் அப்படி பார்க்குறேன்? இது வரைக்கும் நான் பொக்கே கட்டி நீ பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனால் இது அழகாக இருக்கே. அழகாக இருக்குல்ல, நான் சும்மா ட்ரை பண்ணேன் ஹார்ட் வச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து காட்டுறீங்க. அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒயிட் ரோஸ் அண்ட் ரெட் ரோஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. சுற்றி வந்து ஒயிட் ரோஸு, நடுவில் ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து அந்த ரெட் ரோஸை வந்து வச்சுருக்கீங்க. அவன் பார்த்துட்டு அழகாக இருக்குடி, பரவாயில்ல ஒயன், உனக்குள்ளே இவ்வளோ திறமையா? நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க அவனை. சரி 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 முறைக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியும், ஒன் ஒய்க்கிங் குட் குட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ பைத்தியத்துக்கு கூடலாம் நான் ஃப்ரெண்டாக சேர்ந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பத்தியா அந்த ஐஷு கூட என்ன சேர்க்குற பத்தியா? சரி விட்டு தயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. தயாங் பார்த்துட்டு ஏண்டி இதே மாதிரி இன்னும் 2 செஞ்சு வைக்கலாம்ல? ஏன்? எனக்கு என்னமோ இது விற்று போகும்னு தோணுது அப்படின்ற. ஆமாடி அழகாக இருக்குது, நீ வந்து இதுக்கு கோல்டன் கலர் ரிப்பன் கட்டேன். அதுக்கு எங்கே நான் போகிறது, நான் இப்போ வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் ஓடுறான். டேய் வேணாம், நான் போய் வாங்கிட்டு வரேன் இருடி அப்படின்ற மாதிரி அவன் போகிறான். போயிட்டு அந்த கோல்டன் ரிப்பனும் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போ இதெல்லாம் தேவையா? யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் அதை வந்து கட்டுறீங்க. இப்போது அது இன்னும் அழகாக இருக்குது. நல்லா இருக்குடா, எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் மூளை இருக்குது, நான் அசிங்கப்படுத்துறியா? அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரியே நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அந்த புக்கை வந்து வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஷோகேஸில் வைக்கிறீங்க. தேங்க பார்த்துட்டு எதுக்கோ இப்போயே ப்ரிப்பேர்டாக 2 செஞ்சு வச்சுக்கோ அப்படின்ற. சரி உன்னை நம்பி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்னும் 2 செஞ்சுட்டு அப்படியே எடுத்து வைக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஐஷும் வந்திருப்பா. நீங்கள் பார்த்துட்டு வாங்க மேடம், இதுதான் வர நேரமா, லன்ச் டைம் ஆகுது. சாரி ஒயன்மா, செல்லக்குட்டி மன்னிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து உங்களை ஹக் பண்ணுறா. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு சரி போ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ ஓனர் அம்மா ரொம்ப தான் சிலுத்துக்கிறாங்க. நான் சிலுத்துக்கல, நீ போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவளும் போய் சிரிச்சுட்டு வேலையை பார்க்குறா. அங்கே பார்த்தா தயாங் வந்து ஏதோ ஒரு பூ நோண்டிட்டு இருக்கான். டேய் உன் வெண்ணெய் கை வச்சுட்டு ஏதாவது நோண்டி வைக்காத, பூலாம் ரொம்ப இதுவாக இருக்கும், எதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த வாய்ஸில் பேசாத. ஏன்டா நல்லா இல்லடி, சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி அவள் போய் வேலையை பார்த்துட்டு இருக்கா. தேவாங்க அப்படியே அந்த பூவை போட்டு பிச்சுன்னு இருக்கான். டே எறும்பு மாடு என்ன பண்ணுற? சும்மா எடுத்தேன் பிஞ்சிச்சு. சும்மா எடுத்தியோ தேங்க போய் சொல்லாதடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. சத்தியமாடி நீ பண்ணது நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், அப்படி பிக்கிற. சாரி ஒயன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஐஷு வந்து பார்த்துட்டு இவனுக்கு இதான் வேலை, வேறு வேலையே இல்லை இவனுக்கு அப்படின்ற மாதிரி அவ கத்துறா. தேங்க அப்படியே முறைச்சிட்டு என்ன நீ வராத, அது ஓனர் அம்மாவுக்கும் எனக்கும் இருக்க விஷயம், நீ தான் வராத அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஐஷு பார்த்துட்டு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அவள் வந்து போய் எகிரிட்டு போகிறா. போதும் ஒரு பூ தான் ஒரே பூ தான், விட்டுருங்க, நீ போய் உன் வேலையை பாரு, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி 2 பேரும் அமுச்சு விட்டுறீங்க. சப்பா ஃப்ரெண்ட்ஸு 2 பேரை வேலைக்கு சேர்த்துது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. தேங்க வந்துட்டு நான் வேலை செய்கிறேன் உனக்கு, அப்போதான் இல்லைடா தங்கம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே பாக்ஸி ஸ்மெல்லை காட்டிட்டே போகிறான். ஐயோ எல்லாம் குழந்தைங்களா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே இந்த சைடு ஜங்குக்கை பார்த்தான். அவனோட ஆப்போசிட் கேங்கோட அந்த இடத்துக்கு போயிருப்பான். அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். அங்கே தான் அவன் ஹெட் வந்து ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஜங்குக் பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் உனக்கு, ஏன் சரக்கி எடுத்துகிட்டு வர அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். வராதா பெண்ணா? ஏதோ போனா போது சின்ன வேலை தானே பார்க்குறான் அப்படின்னு விட்டா நீ எனக்கு மேலே வர அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உனக்கு தைரியம் இருந்தா உன்னால் முடியும்னா நீயும் வேலை செஞ்சு இதுவாகு, செய்கிறவனை ஏன் கெடுக்கிற? செய்கிறவனை கெடுக்கிறாங்களாம். டேய் எங்களுக்கு வர ஆர்டரெல்லாம் நீ தான் இப்போ எடுத்துகிட்ருக்க, அது எனக்கு வர வேண்டிய சடுக்கு
அதை நீ எடுத்தா சும்மா பார்த்துட்டு நான் அப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறியா? அதுக்கு நீ டீலிங் ஒழுங்காக பேசியிருக்கணும். பேசாதது உன்னோட தப்பு. அதனால டீலிங் என் கையில் வந்துச்சு. அதுக்காக இப்படி சரக்கு எடுத்துகிட்டு வருவியா அப்படின்னு மாதிரி ஜங்கு கேட்குறான். அந்த ஆள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே கன் எடுத்து சுட்டுறான். அப்படியே காய் பார்த்துட்டு, சார் என்ன பண்ணுறீங்க? அவர் அவ்வளோ பெரிய ஆள். அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ஏன் சரக்கே தூக்குவான் அவன்? அவ்வளோ தைரியம் இருக்கான் அவனுக்கு. அப்பா அவன் உயிரோடு இருக்கக்கூடாது காய். இந்த குப்பையை க்ளீன் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அவன் போயிடான். காய் பார்த்துட்டு, போச்சு பெரிய பிரச்சனை வரப்போகுது, சார் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு போனதை பார்த்துட்டு, நீங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆளுக்கு சொல்லிவிட்டு அவங்களோட சரக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. இப்போது காரில் போயிட்டுருக்கும் போது காய் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்கு, என்ன காய், ஏதாவது கேட்கணுமா? ஆமாம் சார். எதுக்கு அவரை கொன்னீங்க? எதுக்கு கொன்னீங்கன்னா இதோட 2வது வாட்டி. அவன் ஏதோ ஒரு கருப்பாடை நம்மளுக்குள்ளே வச்சுருக்கான். கண்டிப்பாக அந்த கருப்பாடை எடுத்துட்டா இன்னொரு கருப்பாடை வரும். எதுக்கு நம்ம அதை விடணும்? ஸ்ட்ரெயிட்டாக ஹெட் ஆஃபீஸே கொண்டுடலாம்ல, அதனால தான் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறான். காய் அப்படியே பார்த்துட்டு, நீங்கள் அது பண்ணுறதுனால முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? என்னது பிரச்சனை சார்? பிரச்சனை இதோட முடிஞ்சிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் இதை பிரச்சனை முடியணுன்றதுக்காக செய்யலை காய், அது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். எஸ் அப்படின்ற மாதிரி அவன் ஹெட் நோட் பண்ணுறான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, எனக்கு தெரியும் இவன் இல்லைண்ணா இவனை விட பெரிய ஆள் வருவாங்க, இவனோட கூட்டாளிங்களும் வருவாங்க, எனக்கு தெரியும் தான். ஆனால் இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்கிறதுக்கு எனக்கு அவள் நல்ல மனசில்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். காய் அப்படியே சாய் பண்ணிட்டு அவன் அப்படியே திரும்பிக்கிறான். ஜங்குக்கு அப்போ தான் உங்கள் ஞாபகம் வருது. அவன் அப்படியே யோசிச்சுட்ருக்கான். காய் சார், அது சொல்லுங்கள் சார். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். பொண்ணா? ஆமாம், காலையில் ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். காய் அப்படியே சிரிச்சிட்டு, என்ன சார் புதுசாக ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்கிறீங்க? தெரியலடா, ஏதோ அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காய்க்கு புரியுது ஜங்குக்கா அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. சரி சார், அப்போது தூக்க சொல்லவா? கொஞ்ச நாள் இரு, நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே சார் அப்படின்ற மாதிரி காய் சொல்கிறான். ஜங்குக்கும் அப்படியே திரும்பிக்கிறான். அப்படியே இந்த சைடு உங்களை பார்த்தா அந்த புக்கே நல்லா வைக்கிது. எப்பவும் ஆகிற சேல்ஸை விட இது இந்த வாட்டி நல்லா நடக்குது. நீங்கள் அப்படியே தயங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. தயங்க பார்த்துட்டு, என்னடி எதோ சொல்லணும்னு நினைக்கிறப்பல? ஆமாண்டா, எப்படி சொன்னால் அது போகும்னு எனக்கு தெரியும், அது நல்லா போகும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி சரி, ஏதோ நல்லா போனால் சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க பார்த்துட்டு, அதுக்கு ஓமோல தானே காரணம்? ஆமாம், இல்லைன்னு சொல்லியே, ஆனால் நான் செஞ்சுருந்தால் சும்மா எங்கேயாவது வச்சுருப்பேன். நீ தானே அது இன்னும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா செய்யுன்னு சொன்னேன். ஆனால் தான்டா அவங்க கேட்கும்போது எனக்கு தலைகால் புரியல. நான் மட்டும் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா செய்யலைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நான் செய்யாமல் பதற்றத்தில் பூவெல்லாம் பிச்சு போட்டிருப்பேன். எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்ட்டு. அதனால தான் உன்னை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். சூப்பர் தயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஆயிஷா ஆமாம் மட்டும் சூப்பராக, அப்போ நான் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீ இன்னைக்கு என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி தயம் கேட்குறான். நீ மூடு, நான் உன்கிட்ட பேசல, நான் என் பேபிமாட்ட பேசுகிறேன். ஆமாம் பேபிமா அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். போதும் போதும் போதும், தயவு செஞ்சு திரும்பி ஆரம்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி தேங்க சொல்லிட்டு, சாப்பிட போகலாமா வயன்? சாப்பிடவா? ஆமாண்டி பசிக்குது அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். ஆமாம் வயன், எனக்கும் பசிக்குது அப்படின்ற மாதிரி ஐஷுவும் சொல்கிறா. சரி சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் வயன் அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். வேணாம் தேங்க, நாங்கள் 2 பேர் போய்க்கிறோம். அதனால் நான் பைக்கில் ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதா என்ன? போகக்கூடாதுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் போகலாண்டி, வா வா, நான் உங்களை குறுக்கு சந்தில் கூப்பிட்டு போகிறேன். குறுக்கு சந்தில் கூப்பிட்டு போகிறேன்னு எங்கேயாவது போய் விட்றாத, அதெல்லாம் பண்ண மாட்டேன் வாங்க அப்படின்ற மாதிரி 3 பேரும் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஐஷு அப்படியே மெனு கார்டையே பார்த்துட்ருக்கா. முன்னாடி மெனு கார்டையே பார்த்துட்ருக்கேன். இல்லை ஏதோ ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரில மச்சான். எப்படி இருந்தாலும் அந்த நூடுல்ஸை தான் ஆர்டர் பண்ண போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஐஷு பார்த்துட்டு, இந்த வாட்டி நான் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிவிட்டு மெனு கார்டை பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே தேங்க பார்க்குறீங்க. நீ என்ன ஆர்டர் பண்ண போகிறேன்? தெரிலடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான்.
சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்புறம் வெயிட்டர் வராங்க. நீங்கள் ஐஷோ பார்த்துட்டு, ஏனாயே மெனு கார்டை பார்த்தது போதும், ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்களும் தயங்க சிரிச்சிட்ருக்கீங்க. ஐஷோ பார்த்துட்டு, இப்போ எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நூடுல்ஸ் தான் வாங்க போகிறேன்ட்டு. அப்புறம் எதுக்கடி தேவையில்லாமல் அரை மணி நேரம் அந்த மெனு கார்டை பார்த்துட்ருக்கேன்? மச்சான் நீயே இப்படி பண்ணாதடி அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி சரி பண்ணல கூடுகாத அப்படின்ற மாதிரி பிடிங்கிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒரு சிக்கன் ரைஸு. உனக்கு தேவை? எனக்கா? ஐயோ நானே வாங்குறது. நான் ஒரு பரோட்டா வாங்கிக்கிறேன். பரோட்டாவா அப்படின்ற மாதிரி நீங்களாம் விஷயம் பார்க்குறீங்க. அவன் பார்த்துட்டு, என்னடி பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாதானே? சாப்பிட்லாம் நீ சாப்பிட்டு தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் என் ஒயன் இந்த பிசாசும் இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். டேய் அவள் ஓகே சொன்னான்னா அவள் பில் பே பண்ண போகிறா, அவள் சொல்கிறா. நீ என்ன தேவலாமல் இழுக்கிற? இழுக்கிறாங்க படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறான். தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கடா மச்சான், அதெல்லாம் வந்து பழகின விஷயம், இனிமேல் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ரெண்டும் கோரஸாக சொல்லுது. பத்தியா இந்த விஷயத்துல நம்ம 2 பேருக்கு ஒற்றுமை, வா சூப்பர் அப்படின்ற மாதிரி ரெண்டும் கை தட்டிட்டு இருக்கு. கேஞ்சுது அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நீங்கள் 2 பேர் அப்படியே 3 பேரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. நீங்கள் அப்படியே தயங்க விஷயம் பார்க்குறீங்க. என்ன வெளில போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வெளியே வா இன்னத்துக்கா அப்படின்ற மாதிரி தயங்க கேட்குறான். டேய் நீ ஆம்பளை பையன்டா, ஆம்பளை பையன் மாதிரி பிஹேவ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறா. எனக்கு தெரியும் நீ மூடு. மூடுறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுறாங்க. தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க, நாங்கள் ஆரம்பிக்கலடி அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. சரி வெளியே போகலாமான்னு நான் கேட்டேன். வெளியே போகலாம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்கிறா. தேங்க பார்த்துட்டு, ஏண்டி இன்னத்துக்கா? தயாங் அவள் சொன்ன மாதிரி நீ பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ண மாட்டேங்கிற. அப்படி சொல்லாதடி. சரி வெளியே போகலாம் தான், ஆனால் எங்கே போகலாம்? எங்கேயாவது போகலாம், எங்கேயாவது ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட. ஸ்ட்ரீட் ஃபுட். ஆனால் இப்போ தானே வயிறு முட்டை தின்ன நீ அப்படின்ற மாதிரி ஐஷு கிட்டே கேட்குறான். ஆமாம் கரெக்டு தான், இப்போ தான் சாப்பிட்டேன், ஆனால் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு பசிக்கும். வயான் இவளை கட்டிக்க போகிறவங்க ரொம்ப பாவண்டி. ஏன்டா? இல்லை இவளுக்கு சோறு வாங்கி கொடுத்தே அவன் செத்துருவான். அது என்னமோ உண்மைதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் என்ன அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஐஷு அப்படியே முறைச்சிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் என்னை பார்த்து இப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. நாங்கள் கிண்டல் பண்ணல, உண்மையே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்கிறீங்க. அதான் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்கிறான். சரி சொல்லலை வாங்க அப்போல்லாம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் அப்படியே போகிறீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களான்னு தெரியல, பட் நீங்கள் 3 பேர் இருந்தால் அது ஜாலியாக இருக்கும். உங்கள் 3 பேருக்கும் நீங்கள் 3 பேர் தான் உலகம் அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே சுற்றிட்டு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அது பிடிச்ச மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி பைக்குள்ளே போட்டுட்டு அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக்கு பார்த்தா அவனும் அந்த சைடு தான் வந்திருப்பான். ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் அப்படியே கார் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காரம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். சார் சொல்லக்காய் அந்த பொண்ணா? அந்த பொண்ணே தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் எதுவுமே தெரியாமல் இந்த சைட் சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. ஓகேடா, நான் இதோட பார்ட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லிடுங்க. பாய் சராங்க.